இது நிஜமாவே ஒரு திருவிழா மாதிரி ஆக்கிட்டீங்க. அப்படிதான் இருக்கு. வரும்போது என்ன இன்னைக்கு ஏதாவது தீபாவளியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டத்தையும் இந்த கொண்டாட்டத்தையும் பார்க்கும்போது இதே அன்பு அப்படியே வச்சுட்டே இருங்க, எப்பவுமே நிரந்தரமா வச்சுட்டே இருங்க உதவி மேல. நான் அவர் வந்து பாஸ் தான் கூப்பிடுவேன். 2 படத்துக்கு எனக்கு முதலாளி அவர். ஸோ பாஸ்ன்னு கூப்பிட்டு தான் பழக்கம். பாஸ் எப்படி ஆரம்பிச்சாருன்ட்டு நல்லாவே தெரியும். வீடியோ கேமராலாம் வச்சுட்டு சின்னதாக வீட்லேயே ஹேண்டி கேமில் டயலாக்ஸ் எல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி ஆடி அந்த காலத்துலேருந்தே வந்து உதவி எப்படி எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். வெறும் வசதி இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு வாரிசு நடிகராக இருந்தால் மட்டும் பத்தாது. உழைக்கணும், பேஷன் இருக்கணும், வெறி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த அன்பு கிடைக்கும். இந்த அன்பு சும்மாலாம் கிடைக்காது. அதுக்கு உதவி தகுதியானவர், உண்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்குள்ள நிஜமான அந்த பேஷன் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, சினிமாவில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்னும் நிறைய நல்ல முடிவுகள் எடுப்பாரு. இந்த படமே வந்து ஒரு ஓப்பனிங் என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ, உள்ள மக்களை ஈர்க்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் அவ்வளவு அழகான ஒரு விஷுவல் எல்லாருமே இப்ப பார்த்தோம். நான் அவ்வளவு பேசி எல்லாம் கூட்டத்தை கூட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ட்ரெய்லர், இந்த சாங்ஸ் வெளியில வந்தாலே ஓப்பனிங் பிச்சுக்கும். ஸோ ஹாரிஸ் சாருக்கு அகைன் ஒரு ஆல்பம் ஹிட் நிச்சயமாக காத்துட்டு இருக்கு. என்னோட கண்மணின்னு சொல்லுவேன் பாலு சாருக்கு, அஃப்கோர்ஸ் டைரக்டருக்கு. வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி சார். பிரமாதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் வந்து அப்படி எல்லாத்தையும் அவ்வளவு சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கு. ஸோ நயன்தாரா சொல்ல வேண்டாம், அழகாவும் இருக்காங்க, அருமையான ஆக்ட்ரஸ் கூட மாஸ்ல கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு புது நயன்தாராவை நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வந்ததுக்கு நடுவில் ஒரு பிரேக் விட்டுட்டு இப்ப வந்திருக்காங்க. டோட்டலா வேற மாதிரி இருக்காங்க. The way she acts also I'm saying. ஸோ சந்தானமும் உதய்க்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி நிச்சயமா ஸ்பெஷல். அது மறுபடியும் இங்க உண்மையா இருக்கு. ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹியூஜ் ஹிட் அகைன். நிச்சயமாக ஓகே விட டபுள் ஹிட் ஆகும்ட்டு தெரியுது. இதெல்லாம் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சிவா மனசுல சக்தியிலேருந்து நான் பண்ண கடைசி படம் வரைக்கும் என் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். அதுக்கு உண்டான பலன் தான் வந்து உதய் சார் இப்போ கொடுத்துருக்காரு இந்த படம் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இந்த படம் கிடைச்சது. என்னென்னா அவருடைய ஃபஸ்ட்டு படத்துலேயே உதய் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அப்புறம் ரெட் ஜெயின் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்குது. அதில் ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக் பண்ணுறாரு, நயன்தாரா ஹீரோயின் பண்ணுறாங்க, சந்தானம் சார் இருக்கார். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பாலசுப்ரமணியம் சார் இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்குது சினிமாட்டோகிராஃபி. ஸோ அதுக்கு வந்து என்னோட டீம்லேருந்து ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் வந்து உதய் சாருக்கு நான் வந்து பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி செண்பகமூர்த்தி சார் உங்களுக்கும் சார். ஏன்னா ஒரு பெரிய விஷயம் அதை நம்பி கொடுக்கறது எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். அவர் கரெக்டாக பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் வந்து நம்ம கேமராமேன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் எப்படி சார் ஷூட்டிங் போச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை ராஜேஷ், ஒரு 4 படம் பண்ண டேரக்டர் மாதிரி தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னென்னா, அவரோட டீம், அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாருமே அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியம். ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல டீம் அமைகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து படம் பண்ணுற கேட்டகரியில் இருந்தால் கூட சரி இந்த படத்துக்கு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முதல் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வந்து ஜெகதீஷ்க்கு வந்து ஒரு பெரிய டேரக்டராக வரதுக்கான அத்தனை விஷயமும் அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ஓகே படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஜெகதீஷ் வந்து அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டர். நான் வந்து அப்போவே கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், ஏன்னா ஜெகதீஷ் நீங்கள் ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா, பண்ணலாமா அப்படின்னு. சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்வீரன் காதல் முடிக்கிற டைமில் தான் வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரிய சொல்லாத ஒரு கதையெல்லாம் கிடையாது. ரெகுலரான ஒரு வேலை இல்லாத பையன், படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு அவனுடைய நண்பன், அதான் அவனுடைய சிவக்குழந்தைன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு சந்தானம் சார் இந்த படத்தில். அவரை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ணிவிட்டு, இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ, அவ்வளோ ஹியூமராக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ ஜெகதீஷ்
கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. உங்களுடைய உழைப்பு நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். எனக்கு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்க இதே இடத்துல தான் செய்தி ரிலீஸ் ஆச்சு. ஸோ மறுபடியும் இந்த தியேட்டருக்கு இந்த நண்டேண்டா படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு வர்றதுன்றதை விட நான் ரசிகர்களை பார்க்குறதுன்ற சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து ஜெகதீஷ் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஓகே படம் பண்ணும்போது தான் ராஜேஷோட அசிஸ்டண்ட். அதில் அவர் 5 பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அவர் கூடவே தான் இருப்பார். எங்கே ராஜேஷ் பண்ணாலும் இவர் கூடவே பார்க்கலாம். ஸோ கம்போசிங் நான் 3 பேர் வைக்கிறோம். ஆனால் ஒரு வாட்டி கூட ஜெகதீஷ் வாயில் ஒரு குட் மார்னிங் தான் சொல்லுவார். அதுக்கு மேலே ஒன்றும் பேசுறது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் நம்ம கம்போஸ் பண்ணியிருக்கோம் ஒர்க்கில் கண்ணாடி. அப்போ நான் அவர் பேசி நான் கேட்டதே கிடையாது. என்ன எப்போ பார்த்தாலும் ராஜேஷ் கூட இருக்கிறாருன்ட்டு. ஸோ அந்த படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஒரு கதை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு சண்முகமூர்த்தி மூலியமா உதயநிதி வந்து 5 நிமிஷம் ஒரு கேட்டாது. ஸோ ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ்ட் ஹியரிங் தி ஸ்கிரிப்ட். உண்மையுமே வந்து அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த காமெடி ஃபிலிம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸும் எப்பயுமே சீரியஸாக இருப்பாங்க. ஒன்றுமே மறந்து கூட காமெடி அடிக்க மாட்டாங்க. பட் ஸ்க்ரீனில் தெரியும். ஸ்க்ரீனில் ஸோ இதில் ராஜேஷும் சரி ஜெகதீஷும் சரி இனிமேல்ட்டு எந்த காமெடி கதை சொல்லி டைரக்டர் வந்து ஒரு சீரியஸாக இருக்காருன்னு தான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு இவங்களோட எனர்ஜி எல்லாமே அங்கே ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஜெகதீஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பேண்டா பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் நானும் ஆர்யாவும் பேசின டைலாக்கு ஊர்வலத்தில் 10-15 ஃப்ரெண்ட் வச்சிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா ஆர்யா சொல்லுவான் நண்பேண்டான்னு. அங்கே சொன்ன டைலாக்கு லிங்காவில் சூப்பர் ஸ்டார் கிட்ட வரைக்கும் சொல்லியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லுவார் நண்பேண்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆன டைலாக்கு. அது கண்டிப்பாக டெஃபினட்டாக படமாக பண்ணும்போது பெரிய ஹிட் ஆகும். ஏற்கனவே எல்லாருமே டியூஷனுக்கு லேட்டாக வந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்டேஜில். ஸோ சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு போனோம். கேமராமேன் பாலு சார் என்னென்னா ஒரு சீனில் வந்து குப்பையெல்லாம் பெருகிட்டு ஒரு ஷார்ட் குப்பையில் வந்துட்டு ஒரு சின்ன இது டஸ்ட்டு போய் விழுற மாதிரி அதுக்கே லைட்டிங் பண்ணி கும்முன்னு காமிச்சார். குப்பை கூட கும்முன்னு காட்டுவார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேமராமேன். மியூசிக் ஹாரி ஜெயராஜ் சார் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்காரோ அவருடைய மியூசிக் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவர் வாசிப்பை பற்றி உங்களுக்கே தெரியும். நான் தூக்கி வாசிக்க வேணாம்னு நினைக்கிறேன் அவரை பற்றி. அவர் கீபோர்டில் கை வச்சார்னா அந்த டியூன் வந்துட்டு ஃபுட்பால் அடிக்கிற பசங்க வரையும் கலாட்டாவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெகதீஷ் படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா நம்ம ராஜேஷ் சாருடைய குட்டையில் ஊர்ன ஒரு மீன் அது. ஸோ ஜெகதீஷுடைய ஒரு சீனுக்கு எழுதின பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படமாகவே எடுக்கலாம். அவ்வளோ எழுதிட்டு வருவான். படித்து நாங்கள் டயர்டாகிடுவோம். நானும் ஹீரோவும் என்னப்பா இவ்வளோ எழுதியிருக்கானு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ எழுதி அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரசிகர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்குது. ஹீரோ உதய் சார் ஃபஸ்ட்டு படம் ஓகே டான்ஸ் ஆடும்போது இந்த ஸ்கூல்லலாம் ட்ராமாலாம் ஆடுவாங்க நம்ம குழந்தைங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு. அந்த மாதிரி அவர் கை தூக்குவேன் நான் கை தூக்குவேன். நான் காலை வச்சா அவர் காலை வைப்பார். மாஸ்டர் சொல்லுவார் எங்கள் திருட்டுத்தனமாக ஆடாதீங்க கேமரா பார்த்து தைரியமாக ஆடுங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருந்தோம். இப்போ பார்த்தா நான் என்ன சொல்கிறது பெஜாராக இது மெர்சலாக ஆடுறாரு. அப்போ எல்போடாக இருந்தார். இப்போ ஹெவி லைசன்ஸை கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் அப்புறம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாத வார்த்தைகள். நண்பேண்டா படம் டெஃபினட்டாக மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சாரோடைய அவரை ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன் நான் அவர் ஆஃபீஸில். சார் நீங்கள் பிறக்கும் போதே ஹீரோ, இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு சார் இன்னொரு ஹீரோ அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு வந்து தன்னை பயங்கரமாக டேம் பண்ணிக்கிட்டு, அதாவது அவர் வயிறு எப்போ அவருக்கு 28 இன்ச்சா இப்போ 30 இன்ச்சான்னு எனக்கு டவுட் இருக்கு. அவ்வளோ ஷார்ட்டாக பண்ணிட்டாரு. அவ்வளோ ஸ்லிம் ஆயிட்டாரு. செம டேம்ட் ஆயிட்டாரு. ஒரு சீசன்ட் ஆக்டர் ஆயிட்டாரு. டெஃபினட்டாக சாங்ஸ் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 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 ஆக்டர் எப்போ முழுமையில் ஆடுறாங்கன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி பாடுவாங்க. அப்புறம் பாடி லாங்குவேஜில் ஒரு டென்ஷன் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக பண்ணிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னு ஆக்டர் சூர்யாவுக்கு நல்லா தெரியும், ஆர்யாவுக்கு நல்லா தெரியும்.
அது மாதிரி ரொம்ப இன்னைக்கு ஒரு 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 நல்ல பண்பட்ட ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு குவாலிட்டியோட ஒரு ஹீரோவா இருந்தவர் தன்னை நார்மல் ஆக்கிட்டு திருப்பியும் மறுபடியும் தன்னை இன்னொரு டெரிட்டரிலையும் ஹீரோவா ப்ரூவ் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் ரொம்ப நல்ல பாராட்ட தகுந்த ஒரு விஷயம். அப்புறம் சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, நயன்தாராவோட ஸ்டைலிஷ் மூமெண்ட்ஸும் சரி, டெஃபினட்டா ஷி ஹஸ் கேரிட் த சாங் சோ வெல். சூப்பர், டெஃபினட்டா சூப்பர். இந்த சாங்ஸையும் இந்த ட்ரெய்லரையும் ஒரு ஆடியன்ஸா நான் பார்க்கும்போது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நான் பார்க்கணும்னு எனக்கு தோணுது. டெஃபினட்டா உங்களுக்கு அதான் தோணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் நண்பேண்டா டீம். ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாங்க, சந்தோஷமா வந்தேன். இங்க வந்த அப்புறம் எப்படி வெளியே போறேன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கோம். நண்பேண்டா படம் படம் டைட்டில் மாதிரியே இதுல நடிச்ச ஆக்டர்ஸா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்னோட நண்பன் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் உதய் சார், நம்மளோட பிரதர், காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம். அவர் டைட்டில் போய் பிரின்ஸ், காமெடி பிரின்ஸ்ன்னு ஏதோ மாத்த ட்ரை பண்றாங்க, பாத்துக்க என்னன்னு. அப்புறம் எங்களோட படத்தோட ஹீரோயின் நயன்தாரா டார்லிங், அவங்களும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் டைரக்டர் ஜெகதீஷ், நான் வந்து பாஸ்கர் பாஸ்கரன் படம் பண்ணும்போது அவர் அசிஸ்டண்டா இருந்தாரு. சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான அசிஸ்டன்டாக இருப்பாங்க. ஏன்னா டைரக்டருக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் சரி, எஸ்பெஷலி காமெடி ஃபிலிம் வந்து காமெடி ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஜெகதீஷ்க்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஐ திங்க் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். இந்த காமெடி சென்ஸ் உள்ள ஒரு ஆள்னு நான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் பயங்கர கலகலப்பாக பேசி பயங்கர காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஐ திங்க் இஸ் ஃபென்டாஸ்டிக் வித் காமெடி. அதே மாதிரி கேமராமேன் பாலு சார். ஸோ என்டையர் டீம் வந்து எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நண்பேண்டா இல் பி சூப்பர் ஹிட் தான். ஆல் தி பெஸ்ட். கிரண் சுரேஷ் உட்காரு சார்.